ஹாய் பேரட் கைஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேளச்சேரியில் இருக்கிற ஃபீனிக்ஸ் மால் அப்படிங்கிற அந்த மாலுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். திஸ் இஸ் மால். இங்கே வந்து டீசெண்டான ஆளுங்கள்லாம் வந்து இருப்பாங்க அப்படின்னு வந்து கோபி சுதாகர் வந்து கலாய்ச்சிருப்பாங்கள்ல, அந்த இடத்துக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து வரதால் இந்த தாம்பரம், வெஸ்ட் தாம்பரம், கிண்டி, வேளச்சேரி அப்படிங்கிற ரூட்டை பிடிச்சி தான் வந்து நாங்கள் அந்த ஃபினிக்ஸ் மால் அப்படிங்கிற இடத்த வந்து அடைய முடியும். நீங்கள் எந்த ரூட் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு டிராஃபிக்கில் வந்து மாட்டிக்காதீங்க. ஏன்னா நல்ல டிராஃபிக்காக வந்து இருக்குது. இந்த தாம்பரத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக தாம்பரம் ஃப்ளைஓவர் அந்த இடத்த வந்து பிடிச்சிங்க அப்படின்னா, அந்த மேம்பாலத்து வழியாக வந்துட்டீங்க அப்படின்னா டிராஃபிக் இல்லாமல் வந்து நீங்கள் அந்த வெஸ்ட் தாம்பரத்தை வந்து அடைய முடியும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வண்டலூரில் இருக்கிற மலைகள். ஊர்லேருந்து கிளம்புறப்ப எங்கடா இங்கே சென்னையிலலாம் வந்து மலை இருக்க போகுது அப்படின்னு நினச்சோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது, வண்டலூரில் மிகப்பெரிய மலைகள்லாம் வந்து இருக்குது. அந்த மலைகளுக்கு அடியிலேயே வந்து நிறைய தெருக்கள்லாம் வந்து இருக்குது. அவங்களாம் கொடுத்து வச்சவங்க தான் அப்படின்னு வந்து சொல்லணும். ஏன்னா அவங்க ஏந்திரிக்கிறப்பவே இந்த மாதிரி மலைகளை பார்த்துட்டு ரெஃப்ரெஷ் மோடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இல்லை அவங்களுக்கு பழகிருக்குமா அப்படின்னு வந்து தெரியல. இப்போ வந்து நம்ம வந்து வண்டலூரில் வந்து போயிட்டுருக்கோம். அடுத்து நம்ம வந்து டேரெக்டாக ஃபீனிக்ஸ் மாலுக்கு போயிட்டு வந்து நம்ம வீடியோ எடுக்கலாம். ஓகேங்களா? இங்கே வந்து நம்ம வந்து வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா டிராஃபிக் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் டேரெக்டாக ஃபீனிக்ஸ் மாலுக்கு வந்து போயிட்டு நம்ம வந்து வீடியோக்களை வந்து தொடங்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஃபீனிக்ஸ் மாலோட என்ட்ரன்ஸு. நீங்கள் ஃபீனிக்ஸ் மாலுக்கு வந்து ஏதாவது பைக் இல்லைனா கார் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அண்டர் கிரவுண்டில் வந்து பார்க்கிங் ஏரியா வந்து இருக்குது. 1 ஹவருக்கு வந்து 40 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் எத்தனை மணி நேரம் இருக்கீங்களோ அத்தனை மணி நேரத்தை கணக்கு பண்ணி 40 ரூபா அப்படிங்கிற கணக்கில் வந்து உங்கள்கிட்டேருந்து வந்து ஃபீஸ் வந்து வாங்கிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அவங்க கொடுக்குற அந்த பில்லை வந்து தொலைச்சிட்டிங்க அப்படின்னா 340 ரூபா வந்து ஃபைன் கட்டணும். அதனால் அந்த பில்லை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மால்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கடைகள் வந்து இருக்குது. இன்டர்நேஷ்னல் பிராண்ட் வேணுமா, அதுவும் இருக்குது. நீங்கள் இந்தியாவில் உள்ள பிராண்டு வந்து தேடுறீங்களா, அதுவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள பிராண்டே வந்து இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது சத்யா, அந்த ஷோரூம் இருக்குது. வீட்டுக்கு தேவைப்படுற பொருள் வாங்குறதுக்கான இடங்களும் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யங்ஸ்டர்ஸ்லாம் போயிட்டாங்க அப்படின்னா ட்ரெஸ் வாங்குறதுக்கான இடங்களும் வந்து இருக்குது. ட்ரெண்ட்ஸ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, பீட்டர் இங்கிலாண்ட் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ்லாம் வந்து நிறையா வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் மொபைல் ஷோரூம் OnePlus இருக்குது, விவோ இருக்குது, ஆப்பிள் இருக்குது. அந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்கள் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜாலியாக போயிட்டு வீக்கெண்டை வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு அங்கேயே வந்து மால்லே வந்து நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றிட்டே கிடக்கலாம். நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சாலும் வந்து சாப்பிட்றதுக்கான இடங்கள் வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து படம் பார்க்கணும் அப்படின்னாலும் வந்து தேட்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ நேரம் தான் வந்து டைம் பீரியட் அப்படின்னு வந்து எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் ஏதாவது வெஹிக்கிள்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா தான் அந்த பில்லுக்காக நீங்கள் பே பண்ணமே தவிர, நீங்கள் பஸ்ஸிலலாம் வந்து போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாலில் ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றினாலும் கூட நீங்கள் எதுவுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னாலும் கூட அவங்களுக்கு எதுவும் பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஜாலியாக அந்த இடத்துல சுற்றிட்டே இருக்கலாம். இந்த ஃபீனிக்ஸ் மாலில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 ஃப்ளோர் இருக்குது. நீங்கள் அந்த எக்ஸலேட்டர் வழியாக அந்த 5 ஃப்ளோரும் வந்து சுற்றி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களோட வீக்கெண்ட் வந்து ஹாஃப் டே காலி ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லணும். நீங்கள் ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு பொருள் தேவைப்படுது, நம்ம ஏரியாவில் வந்து கிடைக்கல அப்படின்னா ஃபீனிக்ஸ் மால் போயிடுங்க. அங்கே போயிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் தேடுற பொருள் கண்டிப்பாக கிடைச்சே ஆகும். ஏன்னா அவ்வளோ பிராண்ட்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் எலக்ட்ரிக்கல் வாங்கணும் அப்படின்னாலும் சரி, எலக்ட்ரானிக்ஸ் வாங்கணும் அப்படின்னாலும், ஹோம் அப்ளையன்ஸ் வாங்கணும் அப்படின்னாலும் எல்லாமே அவ்வளோ ஷாப்பிங் பண்ணுறதுக்கு அவ்வளோ பேர் வந்து வந்துட்டு போகிறாங்க. காரில் வராங்க, அவ்வளோ பேர் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போகிறாங்க. எல்லா வசதியுமே இருக்கிறதால வந்து இந்த இடத்துல கூட்டங்கள் மட்டும் குறையவே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லணும். இந்த ஃபீனிக்ஸ் மாலை பார்க்குறப்ப நான் ஒன்று தாங்க நினச்சேன், இந்த மாலில் ஒரு நாளோட வருமானம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா அவ்வளோ பிராண்ட்ஸ் இருக்கிறதால அவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்து வராங்க, அவ்வளோ பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் வந்து பார்க்கிங்கில் வர வந்து அதிகமாக வந்து சம்பாதிக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த ஃபீனிக்ஸ் மாலில் மட்டும் எவ்வளோ பேர் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு வந்து யோசித்து பார்த்தா ரொம்பவுமே பிரமிப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அங்கே இருக்கிற கடைகள் எல்லாமே வந்து அதிகபட்சம் இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது. அமெரிக்கன் டூரிஸ்டர், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்கி, அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அங்கே பாருங்களேன், மொத்தம் 5 ஃப்ளோரில் எவ்வளோ கடைகள் வந்து இருக்கும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த ஃபீனிக்ஸ் மாலில் வந்து வெறும் ஹோம் அப்ளையன்சஸ் அந்த சம்மந்தப்பட்ட பொருள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா சரக்கும் கிடைக்குதுங்க. இன்டர்நேஷ்னல் பிராண்ட்லேருந்து நம்ம லோக்கல் பிராண்ட் வரையும் எல்லா சரக்குமே வந்து கிடைக்குது. நம்ம ஓல்டு மங்க்கு, கிங்ஃபிஷரு அது மட்டும் கிடைக்கும்னு பார்த்தா இன்டர்நேஷ்னல் பிராண்டான பட்வைசரு, ஜான்சனு, கெட்டல் ஒன் வோட்கா, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் வந்து கிடைக்குது. என்னென்ன பிராண்ட் இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த கிளிப்பு வந்து நீங்கள் வந்து சரக்கு அடிக்கணும் அப்படிங்கிறத வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஒரு கிளிப் கிடையாது. இந்த பொருள் வந்து ஃபீனிக்ஸ் மாலில் கிடைக்குது
அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த கிளிப்பை வந்து அட்டாச் பண்ணேனே தவிர வேறு எந்த ஒரு நோக்கத்துக்காக நான் வந்து இதை அட்டாச் பண்ணல. முடிஞ்ச வரை யாரும் இந்த மாதிரி சரக்கு அடிக்கிறது, தம் அடிக்கிறது அந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யாதீங்க. அது உங்கள் உடம்புக்கு தான் கேடு. அப்புறம் ஃபீனிக்ஸ் மாலை விட்டு வெளில வந்துட்டு வெளில நம்ம நண்பர் ஒருத்தர் உட்காந்துருந்தார். அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் சாம்கோ ரெஸ்டாரண்ட் அங்கே போய்ட்டு வந்து சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சாப்பிட போயிட்டோம். அண்ணன் தான் வந்து ட்ரீட் வச்சார். நல்லா மட்டன் பிரியாணி, பார்பிக்யூ, சிக்கன் கிரேவின்னு ஏகப்பட்ட ஐட்டத்தை வந்து நல்லா சாப்பிட்டோம். நல்லா வயிறு திருப்தியாக வெளில வந்தோம். அன்றைய நாள் வந்து ஃபீனிக்ஸ் மாலில் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லணும். நீங்களும் வந்து இந்த மாதிரி வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.